பேசும் பேசும் வேதம் தியானிக்கையில் ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பிப்ரவரி மாதத்தை துவக்குகிற பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. தியானிக்கிற வார்த்தைகளை ஆசுவதியும் நீர் மகிமைப்படும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை, பிப்ரவரி மாதத்திற்கான ஆசீர்வாதத்தின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து என்னுடைய மகள் பாரதி சமாதானத்தின் பாதைகளில் நடப்பதை குறித்து பிரசங்கித்தார்கள். கேட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் பகிர்ந்து பேசிக்கொண்ட சாட்சிக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் பாரதியை தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அந்த ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான அடுத்த பகுதியை வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் எடுத்துக் கொள்ளுகின்றோம். இதை நாம் ஆதாரப்படுத்தும் வண்ணமாக 18ஆம் சங்கீதத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 18 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் விளக்கை ஏற்றுவார், கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நாம் வரலாமா? 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் தொடர் செய்தியாக. இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 18:28, தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், அவர் விளக்கை ஏற்றுகிற தேவன் என்கிற வாக்குத்தத்த வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தின் தியானத்தை நாம் தொடருகின்றோம். வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 5, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். முதலாவது சமாதான பாதைக்கான பிரசங்கத்தை நாம் கேட்டோம். இப்பொழுது கர்த்தர் வெளிச்சத்தில் நடக்கிற காரியத்தை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். அது வார்த்தை வருது பார்த்தீங்களா? யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். இந்த கர்த்தரின் வெளிச்சம் என்பதற்கு சரியான மொழிபெயர்ப்பு கர்த்தர் காட்டுகிற வெளிச்சம், கர்த்தர் தந்தருளிய வெளிச்சம் என்பதை குறிக்கிறது என்பதை மறக்க கூடாது. யாக்கோபின் வம்சத்தாரே என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டபடியினால் யாக்கோவை உதாரணப்படுத்தி சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்துக்கு வருகின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள் தன் மகன் யாக்கோபை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள், உங்க தகப்பனார் ஏசாவை பார்த்து சொன்ன வார்த்தையை கேட்டேன். மகனே, நீ அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் விரும்புகிறேன். எனவே நான் கற்பிக்கிறபடி செய் என்று ரெபேக்காள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற ஆலோசனை ஒருவேளை தவறாக இருந்தாலும் அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தை நாம் நினைத்து பார்க்கின்றோம். எந்த விதத்தில் ஆகிலும் யாக்கோபு ஆஸ்வதிக்கப்படத்தான் விரும்பினார்கள். அதன் விளைவாக சொல்லுகிறார்கள், நான் கற்பிக்கிறபடி செய்வாயாக என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். என்ன கற்பித்தார்கள் தெரியுமா? யாக்கோபை ஏசாவை போல வேஷமிட்டு மிக எந்த ஒரு வித்தியாசம் தெரியாதபடிக்கு தெளிவாக எல்லாவற்றையும் செய்து தான் சமைத்த பதார்த்தங்களை அவர் கையிலே கொடுத்து ஈசாக்கிடத்தில் சென்று ஆசீர்வாதம் வாங்கி வரும்படிக்கு சொல்லுகிறார்கள். அப்படி யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை என்ன? வாசிப்போம். அதே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம்
11 முதல் 13 வரை வாசிப்போம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ரெபெக்காளுடைய ஆலோசனை பார்த்தீங்களா? நீ போ, அப்பா சாபம் கொடுத்தா என் மேல விழட்டும், ஆசீர்வாதம் கொடுத்தா உனக்கே வரட்டும் என்று தாய் வாக்கு கொடுத்தார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யாக்கோவின் வம்சத்தாரே வெளிச்சத்தில் நடப்போம்னா யாக்கோவுக்கு எப்படி லைஃப்ல இருட்டு வந்ததுன்ற காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறோம். அம்மா பேச்சை கேட்டுத்தான் அந்த யாக்கோபு நடந்தார். திரும்ப திரும்ப அம்மா சொல்றாங்க, அப்பா உன்னை சபிச்சா அது என் மேல வரட்டும், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஒருவேளை அப்பா ஆஸ்வதிப்பாரானால் அந்த ஆஸ்வாதம் உனக்கே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நடந்தது என்ன? ஈசாக்கு யாக்கோவை ஆஸ்வதித்து விட்டார். ஏசா வந்த பிறகுதான் வெட்ட வெளிச்சமாகிறது யாக்கோபு ஏமாற்றியது. இப்ப ஏசா சொன்ன வார்த்தையை கவனிப்போமா? ஆதியாம் 27 அதிகாரம் 41 வசனம் 42 வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். ஆதியாம் 27 41 42. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். இருதயத்தில் தான் சொன்னான் ஏசா, வெளியில் சொன்னாரா? சொன்னார். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொன்னாரே. இங்கு சரித்திரம் ஒரு குறிப்பை இணைக்கிறது. அவன் வேலை செய்யும் போதெல்லாம் அந்த வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பித்தான். யாக்கோபே, உனக்கு ஒரு நாள் இருக்கிறது, உன்னை வெட்டி சாய்ப்பேன், உன்னை நான் கொலை செய்வேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான். இவன் பேசுகிறதை அங்கிருக்கிறவர்கள் கேட்டு விட்டார்கள். 42 வசனம் வாசிங்க பார்ப்போம். வசனம் 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு. இப்படி உங்க பெரிய பையன் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு கேள்வி, பெரிய பையன் கொலை பண்ண ரெடி ஆயிட்டானே, ரெபெக்காள் என்ன பண்ணாங்க? இங்க ஒதுங்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது. ஒண்ணு சொன்னாங்க, யாக்கோபே இங்க இருக்க வேண்டாம், இடத்தையே காலி பண்ண, மாமா வீட்டுக்கு ஓடு. சில சமயங்களை கவனிச்சீங்கன்னா, சில சமயத்துல பெற்றோர் பேச்சை கேட்டு கண்ணீரின் பாதை கடக்கிற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கின்றேன். தாய் சொல்லை தட்ட வேண்டாம் என்று அம்மா சொன்னதை அப்படி செய்கிற பிள்ளைகள் உண்டு. அம்மா சொல்லுவாங்க, உனக்கு பார்த்திருக்கிற இந்த பெண்ணைத்தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும், ஏதாவது பிரச்சனை நான் பார்த்து கொள்கிறேன் பாங்க. ஆனால் பிரச்சனை வரும் பொழுது கை கழுவுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அப்படித்தான் அங்கே ரெபெக்காள் செய்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். ஏசாவை தடுக்க முடிந்ததா? கொலைவெறி வேண்டாம் உனக்கு என்று புத்தி சொல்ல முடிந்ததா? இல்லை. ஒன்றை மட்டும் செய்தாள், யாக்கோபே என் மகனே, நீ ஏன் மரிக்க வேண்டும்? மாமா வீட்டுக்கு ஓடிப்போ. சிரமத்துக்கு மேல் இன்னும் சிரமத்தை தான் ரெபெக்காள் கற்றுக் கொடுத்தார்களே தவிர ரெபெக்காள் கை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன். இப்படி ரெபெக்காள் செய்வார்கள் என்று கர்த்தருக்கு தெரிந்தபடியினால் அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். வசனம் 15 வாசிக்கலாமா? 27:15 ஆதியாகமத்திலே. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 27 அதிகாரத்திலே 15 வசனத்தை வாசிக்கணும், கேட்போம். வாசிங்க பார்ப்போம். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த 28:15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதுதான் ரெபெக்காளுக்கும் கர்த்தருக்கு வித்தியாசம். நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் யாக்கோபு உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுது இருள் வருகிறது யாக்கோபுக்கு, அவர் பாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனா அம்மா கூப்பிட்டு இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லி
நான் கற்பிக்கிறபடி செய்ய சொன்னாங்க, கை கழுவினார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதியில் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனே, நான் என்ன தவறு செய்தேன்? என் வேலை நான் செய்து கொண்டுதான் இருந்தேன். தாயினுடைய சொல்லை தட்டக்கூடாது என்று யாக்கோபு கீழ்ப்படிந்து இருட்டை சம்பாதித்தது போல நானும் சம்பாதித்திருக்கிறேன். இப்பொழுது கை கொடுப்பதாக சொன்னவர்கள் கை கழுவி விட்டார்கள். ஒன்று மாத்திரம் திட்டமாய் தெரியும், நீர் வாக்கு கொடுத்த கர்த்தர், வாக்கு மாறாத தேவன். நீர் கைவிடுவதில்லை. ரெபெக்காள் கை கழுவினார்கள், கர்த்தரோ கைவிட மாட்டேன் என்று ஆதியாம் 28:15 வாக்கு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இந்த ஒரு வாக்கு தத்தத்தோடு புறப்பட்டார் யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு. ஆதியாம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். ஆதியாம் 29:25. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். மாமனாரால் வஞ்சிக்கப்பட்ட மருமகன். கவனிங்கள், தாயினால் கை கழுவி விடப்பட்ட மகன் மாமனாரால் வஞ்சிக்கப்பட்ட மருமகனாய் காணப்பட்டான். கடுமையாக உழைத்தார் யாக்கோபு, உண்மையாக உழைத்தார். ஆனால் மாமனார் தன்னை வஞ்சித்த பொழுது மிகுந்த வேதனை அடைந்தார். அவருக்கு இருந்த பாரம் இன்னும் அதிகமாகியது. இன்னும் 7 வருஷம் வேலை பார் என்று மாமனார் பணிக்க மேற்கொண்ட 7 வருஷத்தை அவர் செலவழிக்கிற காட்சி இந்த ஆதியாகமத்தில் பார்க்கின்றோம். இப்ப நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 31:1, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். என்ன ஒரு வேதனை பாருங்கள். தாயார் கை கழுவி விட்டார்கள். அதே நேரத்தில் பார்த்த மாமனார் வஞ்சகம் பண்ணினார். சொன்னபடி மாமனார் செய்யவில்லை. 3வது, மைத்துனர்கள். சொல்ல போனா தான் கல்யாணம் பண்ணின ராகேலுடைய சகோதரர்கள் வித்தியாசமாய் பேசுகிறார்கள். எங்க அப்பாவுடைய பொருளெல்லாம் யாக்கோபு எடுத்துக்கிட்டான், திருடிக்கிட்டான் என்று சொல்லி அவதூறாக பேசினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய இன்லாக்கள் செய்கிற அவதூறு, அதாவது மனைவிக்கு கூட பிறந்த சகோதரிகளோ சகோதரனோ செய்யக்கூடிய அவதூறுகள், மாமனாரின் வஞ்சகம், கை கழுவி விட்டதான பெற்றோருடைய காரியங்கள், இவை எல்லாம் யாக்கோபுக்கு இருட்டாகத்தான் இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. வாசிக்கலாமா? ஆதியாகமத்திலே 31ஆம் அதிகாரத்தில் இப்படி மைத்துனர்கள் பயங்கரமாக பேசி தள்ள அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 31:3 வாசிக்கலாமா? 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருக்கின்றேன். இந்த காலை நேரத்தில் சற்று கவனியுங்கள். பெற்றோர் கைவிரித்து விட்டாலும், அதே சமயத்தில் மாமனார் வஞ்சகமான காரியங்களை செய்தாலும், மைத்துனர் முறையாக கூடியவர்கள் அவதூறான வார்த்தைகளை அள்ளி கொட்டினாலும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாகும். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு என்ன ஆலோசனை தருகிறாரோ அதன்படி நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். எப்படி? வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை பார்க்க முன்பதாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் இன்னும் சில வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மனைவிகளை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், உங்க அப்பாவுக்கு மனசாட்சி கிடையாதா என்று வேதனைப்பட்டவர். 7ஆம் வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவு செஞ்சாலும் என் மேல கை வைக்காதபடி கர்த்தர் மிகுந்த கிருபையை காப்பாற்றினார். இதெல்லாம் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னவைகளை எடுத்து அவர் தன் மனைவிமார்களுக்கு சொல்லுகிறார்.
எல்லாம் சரிதான். ஆனால் அறிய வேண்டிய காரியம் என்ன? அறிய வேண்டிய காரியம் என்னவென்று விளங்கிக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரம், யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. கர்த்தருடைய தீபம் என் தலையில் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தால் இருட்டை நான் கடந்து போனேன். ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோபு தன் கையில வேத புஸ்தகம் வைத்திருக்கவில்லை. பழைய ஏற்பாடு கூட கிடையாது. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் அருளின வெளிச்சம் என்கிற வார்த்தை யோபு இருட்டை எப்படி கடந்தார் என்று சொல்லுகின்றார். அவர் அருளின வெளிச்சம் என்கிற வார்த்தை எபிரேய மொழிப்படி ஆலோசனை என்று காட்டப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த ஆலோசனை 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. தீபம் வெளிச்சம் என்று காட்டுகின்றார். திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஆலோசனை தான் யோபுவுக்கு தீபமாக இருந்தது, யோபுவுக்கு வெளிச்சமாக காணப்பட்டது. 119ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், இதே வார்த்தையைத்தான் எஸ்ராவும் சொன்னார். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 119, 105 வாசிக்க நாம் கேட்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? கர்த்தருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில தீபமாக வெளிச்சமாக இருக்கிறது என்று காட்டுகிறார். இந்த தீபத்தை குறித்து நான் எபிரேய பைபிளிலே அதை குறித்து நான் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு உண்மையை நான் கண்டறிந்து கொண்டேன். என்ன தெரியும், என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. கையில தீவெட்டி எடுத்துக்கிட்டு அந்த சீயோன் மலை மீது ஏறுவார்கள். தீவெட்டி வெளிச்சம் ஏதோ ரொம்ப லாங்ல வெளிச்சமாக அடிக்காது. மேக்சிமம் சொல்ல போனா அதிகபட்சமாக ஒரு 5 அடி தூரத்துக்கு வெளிச்சம் தெரியலாம். 5 அடி கடந்து போனதும் அடுத்த 5 அடி தெரிகிறதாக இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை அவ்வப்போது கொடுத்து 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 யோபுவை நடத்தினார். 16 ஆண்டுகள் ஆலயத்தின் வேலை தடைபட்ட பொழுது எஸ்ராவை கர்த்தர் நடத்தினார். அத அகழ்வாராய்ச்சி முடிவின்படியாகவே உறுதியான காரியம் என்ன? 119ஆம் சங்கீதத்தை எழுதியவர் எஸ்ரா என்கிற வேதபாரகன். அவருக்கும் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் வசனங்களை கொடுத்து ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். யாக்கோபுக்கு அப்படித்தான் செய்தார். மாமனார் வீட்டுக்கு புறப்படும் போது உன்னோடு நான் இருப்பேன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். தகப்பன் அமைதியாக இருந்தார். சகோதரன் கொலை செய்ய வகை தேடுகிறான். தாய் கை கழுவி விட்டார்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன், சொன்னதை செய்ய உனக்கு கைவிடுவதில்லை. மாமனார் வீட்டில் கடுமையாக உழைத்து சம்பளங்கள் 10 முறை மாற்றப்பட்டு அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது அதே கர்த்தர் சொல்லுகிறார், மைத்துனர்கள் மாறலாம், மாமனார் வஞ்சிக்கலாம், நானோ உன்னை கைவிடுகிற தேவனர், உன்னோடு கூட நான் இருப்பேன். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனை தான் உங்களுக்கு தீபம், அதுதான் வெளிச்சம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? 50ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம், 50ஆம் அதிகாரத்திலே மன்னிக்கவும் 10ஆம் வசனத்தை வாசி. வசனம் 10. ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, கர்த்தருக்கு பயந்து அவர் தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் வெளிச்சமே இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, கர்த்தரின் நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தேவனையே சார்ந்து கொள்ள கடவன். ஏசாயா சொல்லுகிறார், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். அவர் வார்த்தையை கேட்டு உங்களை இருட்டாகத்தான் இருக்கிறதோ, கலங்க வேண்டாம், கர்த்தரையே நம்பி இருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதே நாட்களில் ஊழியம் பண்ண மீகா எப்படி விளக்கினார் என்றால், கடந்த முறை நாம் மீகா 4ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்த்தது ஞாபகம் இருக்கும் என்று நம்புகின்றேன்.
ஏசாயா 2, மீகா 4 ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றோம். வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். மீகா 4:5. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். தேவ நாமத்தை பற்றிக்கொள். யாரவர்? உன்னோடு இருப்பேன் என்றவர். யாரவர்? நான் சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை என்று சொன்னவர். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை குறித்து விளக்க வேண்டுமானால் நேரம் போதாது. பல போராட்டங்களை கடந்து வந்தேன். ஒன்று மட்டும் நான் கட்டட சமூகத்தில் மணிக்கணக்கில் அழுதிருக்கிறேன். என்னை அழைத்தீரே. நல்ல நல்ல வேலைகளை தேடிக்கொண்டு எனக்கு வேலை கிடைக்காமல் செய்தீரே. எதற்காக? தூஷிக்கப்படுவதற்காகவா? என் வாழ்க்கையிலும் கூட தகப்பன் தவறாக புரிந்து கொண்டு அனாவசியமாக என்னை குறித்து அவதூறு பண்ணின நேரங்கள் உண்டு. என் சகோதரன் கூட அவதூறுகளை பரப்பி கொண்டு சந்தோஷப்படுகிறவனாக தான் காணப்பட்டான். எல்லாம் நடந்தது. ஆனால் ஒவ்வொரு இரவும் மணிக்கணக்கில் கண்ணீரோடு அழும் பொழுது, என்னோடு பேசினீரே, எனக்கு வாக்கு கொடுத்தீரே என்று கதறும் பொழுது, ஆண்டவர் யாக்கோபை பலப்படுத்தினவர் என்னையும் பலப்படுத்தினார். இருட்டான பாதையை கடந்து வந்தேன். அவர் கொடுத்த ஆலோசனை மாத்திரம் கேட்டேன். அவர் தெய்வம் என் தலையில் பிரகாசித்தது. அவர் கொடுத்த வெளிச்சத்தால் இருட்டை கடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டுகள் பயங்கர கஷ்டத்தில் நான் காணப்பட்டேன். சேலத்தில் இருக்கும் போது ஆண்டவர் மனது உருகினார். அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போக கர்த்தர் மிகுந்த கிருபை செய்தார். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று யோபுவில் வாசிக்கிறோமே, அப்படி கர்த்தர் மிகுந்த கிருபையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல, அப்படியே சோதனை வந்தாலும் தப்பிக்கொள்கிற போக்கை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் மிகுந்த கஷ்டத்தை உபத்திரவத்தை கடக்கும் பொழுது என்னை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக நேசிக்கக்கூடிய குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். தங்களில் ஒருவனாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இன்றை கர்த்தர் வாக்கு மாறாமல் நடத்தி கொண்டுதான் வருகிறார். ஒரு வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். யோபுவின் வாழ்க்கை கண்ணீரில் கடந்தது. ஆனாலும் யோபு சொல்லுகிறார், அவர் தெய்வம் என் தலையில் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தால் இருட்டை நான் கடந்து போனேன். யாக்கோபை கேட்கும் போது மனம் கசந்து அழுவார். ஆமையா, தாய் எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள், கைவிட்டு விட்டார்கள். தகப்பனிடத்தில் பேச முடியவில்லை. அவர் ஏமாற்றப்பட்டபடியினால் வேதனையோடு காணப்பட்டார். சகோதரன் கொலை செய்வதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறான். மாமனார் வீட்டுக்கு போ என்றார்கள். மாமனார் வீட்டுக்கு போனேன். மாமனார் என்னை வஞ்சித்தார். எவ்வளவு வேதனை. எல்லா நேரத்திலும் என் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபு, உன்னோட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையில காணப்படுங்கள். யாக்கோபு அப்படித்தான் கர்த்தர் ஒரு வாழ்க்கையிலே இருட்டை வெளிச்சமாக்கினார். எஸ்ரா என்கிற வேதபாரகன் கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவாலயத்தை கட்ட சொன்ன பொழுது நெகேமியா செருபாவில் காலத்தில் ஆலயத்தின் பணி நடந்து கொண்டிருந்ததை திடீரென்று வஞ்சகர்கள் உள்ளே கிரியை செய்து அரசாங்கத்தின் ஆதரவை நிறுத்தி 16 வருஷங்கள் ஆலயத்தின் வேலையை தடை செய்து விட்டார்கள். எஸ்ரா வேதனையில் காணப்பட்டார். ஐயோ, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பித்தானே ஆரம்பித்தோம் என்று. கைவிடவில்லை ஆண்டவன். இந்த 16 வருஷத்திலே 119ஆம் சங்கீதத்தை எழுதுகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். 1 நாளாகமத்தையும் 2 நாளாகமத்தையும் எழுதுகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். மற்றும் அநேக வேதத்தின் புஸ்தகங்களை பிழைகளை திருத்துகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். 16 வருஷங்களும் மிகுந்த பிரயோஜனமாகத்தான் எஸ்ராவுக்கு இருந்தது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நல்லது பிரியமானவர்களே, ஒரு கேள்வி அனைவருக்கு வருகிறது. யாக்கோபு வாழ்க்கையில் குறை என்பது இல்லையா என்று கேட்கிறார்கள். குறை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த பாவங்களை குறைகளை மன்னித்துதான் யாக்கோபுக்கு வெளிச்சத்தை காட்டினார் என்று சொல்ல வருகின்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் அந்த காரியத்தை படிக்கலாம். யாக்கோபு செய்கிற பாவ அறிக்கை குறித்து படிக்கலாம். அதற்கு முன்பதாக தாவீதை உங்களுக்கு உதாரணப்படுத்த விரும்புகின்றேன். எடுத்துக்கொள்ளலாமா?
என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிற வசனம் 4. அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். கொஞ்சம் கவனிங்க. தாவீதின் தாய் தகப்பன் வயதான காலத்தில் தாவீதை பார்க்க வந்து விட்டார்கள். சகோதரரும் அங்கு வந்து விட்டார்கள். அதுல்லாம் கெபியிலே சுற்றி இருக்கிற அரணிப்பான மலைகளிலே வயதான பெற்றோரை இழுத்து கொண்டு மேலே ஏற முடியுமா? இறங்கி வர முடியுமா? தாவீது யோசித்தார். பக்கத்துல மோவாப் தேசத்துக்கு போவோம் என்று அவள் அழைத்து கொண்டு மோவாபுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, மோவாபின் ராஜாவே, நான் சரியாக செட்டில் ஆகிற வரைக்கும் என் பெற்றோர் இங்கே இருக்கட்டும் என்று அந்த ராஜாவின் பாதுகாப்பில் விட்டு வெளியே வரும் பொழுது நடந்தது என்ன? வாசிப்போம். வசனம் 5 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 22:5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். கவனிங்க, காத் என்கிற தீர்க்கதரிசி தாவீது பார்த்து விட்டார். ஐயோ, கர்த்தருடைய ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இல்லையா? கவனிக்கிறீர்களா? இந்த காரியத்தில் தாவீது குழம்பி போன பொழுது காத் என்கிற தீர்க்கதரிசி வந்தார். ரொம்ப சந்தோஷம் தாவீதுக்கு. அவர் யார்? சாமுவேலின் தீர்க்க தரிசன பள்ளியில் படித்த தலைமை மாணவர், அனுபவமிக்க ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறார், தாவீது, மலைக்கெல்லாம் ஏறி போக வேண்டாம், நீ யூதேயாவின் காடுகளுக்கு வா என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு யூதேயாவின் காடுகளுக்குள் தாவீது போகின்றார். இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு என்ன கேள்விப்பட்டார் தெரியுமா? அவருடைய பெற்றோர் மோவாபிலே இல்லை, சகோதரர் மோவாபிலே இல்லை. அங்கிருந்து புறப்பட்டு சவுல் இடத்தில் வந்து தாவீதை பற்றி காட்டி கொடுத்த எல்லா செய்தி கேள்விப்பட்டார். எபிரேய தொகுப்பிலே தெளிவாக இருக்கிறது. பெற்றோரும் சகோதரரும் தாவீதை குறித்து அவர்கள் நம்ப முடியாதபடிக்கு சவுலிடத்திலே சரணடைந்து விட்டார்கள். தாவீதை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். இது தாவீது காதுக்கு வந்த பொழுதுதான் வாழ்க்கையிலே இருட்டாக உணர்ந்தார், இருளாக உணர்ந்தார். தாய் தகப்பனை நான் வர சொன்னேனா? அவர்களாகத்தான் வந்தார்கள். சகோதரரை நான் கூப்பிட்டேனா? அவர்களாகத்தான் வந்தார்கள். அவர்களுக்கு நானெல்லாம் அடைக்கலம் கொடுத்தேன், இப்போது என் பேரிலே பிராது சொல்லிவிட்டார் என்று தாவீது அழுத பொழுது அந்த காட்டில் வைத்து பாடிய சங்கீதம் தான் 27ஆம் சங்கீதமாகும். அதில் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தில், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாய் தகப்பன் கைவிட்ட நேரம் எப்படி இருந்ததா? இருளாகத்தான் உணர்ந்தார் அந்த தாவீதை. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். வசனம் 1. கர்த்தர் என் வெளிச்சமும், அவர்தான் தாவீதுக்கு வெளிச்சமாக இருந்தார். அவர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? புரிந்து கொண்டீர்களா? கர்த்தரின் வெளிச்சம். இருட்டாக உணர்கிறேன், கர்த்தரின் வெளிச்சம். தாய் தகப்பனை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். இப்படி தாவீது கர்த்தர் அருளிய வெளிச்சத்திலே தொடர்ந்து பயணிக்கத்தான் ஆரம்பித்தார். அப்போது சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கலாமா? 27ஆம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27 வாசிப்போம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. வசனம் 14. வசனம் 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு நீ காத்திரு, உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறது திட மனசு வேணும். சில பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், எவ்வளவு நேரத்துக்கு காத்திருக்கிறதும்பாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரே மனதாய் திட மனதாய் கர்த்தருக்கே காத்திரு. தாவீதின் வாழ்க்கையில் சங்கீதங்கள் எழுதும் போதெல்லாம் தேவன் அவரோடு இடையிடையே பேசுகிறது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு வார்த்தையில் அழுத்தம் திருத்தமா சொல்லட்டுமா? சங்கீதத்தில் அநேக வசனங்களை கடந்து வர கிருபை செய்த ஆண்டவர் எனக்கு இந்த ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். என்ன தெரியுமா? தாவீது உள்ளம் உடைந்து அழுது கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுகிற சங்கீதத்திலேயே வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. உதாரணமாக, அகிதோப்பேல் செய்த பிரச்சனை குறித்து தாவீது மனம் கசந்து அழுது 55ஆம் சங்கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பேசினார். தாவீது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்.
நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்படித்தான் 27ஆம் சங்கீதத்தை பாடும் பொழுது அதிகமாக உடைக்கப்பட்டவராக இருந்தார். ஐயோ, என் தாய் தகப்பனுக்கு நான் துரோகம் செய்யவில்லை, அடைக்கலம் வேண்டும் என்று நான் தானே மோவாபில் கொண்டு விட்டு வந்தேன், என் சகோதரனுக்கு அடைக்கலம் கொடுத்தேன், இப்பொழுதோ அங்கிருந்து வெளியே போய்விட்டார்களாம். யூதேயாவின் காடுகளுக்குள் போகும்போது கேள்விப்பட்ட செய்தியை வைத்து அழுதார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னார். அப்படி கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதே, நீ கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அர்த்தம் என்ன? கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவர் தெய்வம், அவர் வெளிச்சம், தாவீதை நடத்துகிற காட்சியை பார்க்கிறீர்கள். இதை குறித்து பக்தன் ஏசாயா சொல்லுகிற வார்த்தையை நாம் படிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தேவனுக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இங்க 2 வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தை என்னை அதிகமாக உருக்கிற்று. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நமக்கு கர்த்தர் காத்திருப்பார். 18ஆம் வசனம் முடியுது பாருங்க, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டு காத்திருக்கிறார். எப்பொழுது மனதை உடைத்து நீ அழுவாய் என்று, எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வாய் என்று தேவன் காத்திருக்கிறார். நீ அறிக்கை செய்து அழுது உடைந்து அவருக்காய் காத்திருக்கும் போது அவர் என்ன திரும்ப செய்வார்? இருதயத்தை திடப்படுத்துகிற கர்த்தர் என்ன செய்வார்? வாசிக்கலாம். வசனம் 21, அதாவது ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் போதகர்களை காணும். கவனியுங்கள், தீர்க்கதரிசியை பார்த்ததும் தாவீதுக்கு அத்தனை சந்தோஷம். ஆலோசனைக்கு தானே காத்திருந்தோம், தீர்க்கதரிசி வந்து விட்டார், ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தார். 21ஆம் வசனம், வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும், உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லிவிட்டு அந்த வாக்குத்தத்த வார்த்தை எப்படி முடிகிறது பாருங்கள். 26ஆம் வசனம், ஏசாயா 30:26, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரிய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். கர்த்தர் வெளிச்சமாக காணப்படுவார். எத்தனை சந்தோஷம்! ஒரே ஒரு காரியம், அவர் நமக்காய் காத்திருக்கிறார். எப்பொழுது மனதை உடைத்து அழுவோம் என்று சங்கீதத்தை நான் ஆய்வு செய்யும் பொழுது கண்டுபிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? உள்ளம் உடைந்து சங்கீதத்தை பாடும் பொழுது இடையிலே கர்த்தர் பேசுகிற காரியம். என்னுடைய 52 ஆண்டுகளுக்கு மேலான ஊழியத்திலே மனம் கசந்து அழுது ஜெபிக்கும் போதெல்லாம் இடையிலே கர்த்தர் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். உடைந்து அழுது கொண்டிருப்பேன், வெகு நேரம் அழுது கொண்டிருப்பேன். அப்பொழுது கர்த்தரின் வார்த்தை தெளிவாய் என்னோடு பேசுகிற காரியத்தை கேட்பேன். அந்த ஆலோசனை கேட்டு செயல்படும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவனாய் கர்த்தர் விளக்கை ஏற்றினார். தேவனாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதே சமயத்திலே நாம் நம்மை கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை செய்யும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். ஆதியாகமத்திலே 32ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் பெயர் என்ன என்று கர்த்தர் யாக்கோபை பார்த்து கேட்கும் பொழுது, யாக்கோபு என்று தன்னை அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் அவருக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:27 முதல் 29 வரை படிக்கும் பொழுது, நான் யாக்கோபு அப்பாவுக்கு கண்கள் மங்களாய் இருக்கிறது என்று ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினேன், இப்படி சொந்த பெயரில் வருகிறேன், நான் யாக்கோபு யாக்கோபு என்று கதறிய பொழுது கர்த்தர் அவர் இஸ்ரவேலாக மாற்றுகிற காட்சியை பார்க்கிறீர்கள். அதே மாதிரி பாருங்க, யோபுவின் அறிக்கையை பார்க்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 25ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு ஒத்துக்கொள்ளுகிறார், கர்த்தர் நல்லதை நீ ஆசீர்வதிச்சிருந்தாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அஞ்சியது வந்தது. இதை எபிரேய மொழியில் எப்படி படிக்கலாம்னா, அவர் சொல்லுகிற வார்த்தை,
பயந்தேன், அஞ்சினேன். மனைவியோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். மனைவி பார்த்து என்ன சொன்னார்? இவ்வளவு சம்பத்து நமக்கு இருக்கிறது, இவ்வளவு சொத்து நமக்கு இருக்கிறது, எல்லாம் ஒரு நாள் கையை விட்டு போயிடுச்சுன்னா, எல்லாம் ஒரு நாள் போயிடுச்சுன்னா, நான் தரித்திரனா மாறிட்டோம்னா என்று பேச ஆரம்பித்தார். தேவன் நல்ல விதமாக ஆசிர்வதித்திருந்தும் சந்தேகப்பட்டு பேசின காரியத்தை பிசாசு கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், அப்படியே செய்து காட்டுவோம் என்று சொல்லி. யோபுவின் அறிக்கை என்ன? தேவனை ஆசிர்வதித்திருக்கும் போது வீணான சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன் அப்பா. மீகா தீர்க்கதரிசி பார்க்கலாமா? அவர் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி வெளிச்சத்தை கட்டளையிட்டார் என்று பாருங்கள். மீகா 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்களேன். மீகா 7ஆம் அதிகாரம். நல்ல ஒரு தீர்க்கதரிசி, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனால் அவர் மனைவி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி அல்ல, திருந்திய ஒரு மனைவி அல்ல, பிள்ளைகளும் கர்த்தருக்குள் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ ஸ்தாபன தலைவர்களுக்கு குடும்பம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அவர் பிரசங்கிப்பார், ஊர் ஊராக டிவியில பேசுவார், வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பிரசங்கிப்பார். ஆனா மனைவி பயங்கரமான ராக்காட்சியாக இருப்பார், அல்லது வேசித்தன வாழ்க்கை செய்து கொண்டிருப்பாள். பிள்ளைகள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்காது. வாழ்க்கையில மோசையின் மனைவியே கடைசி வரை கூட வரவில்லை அல்லவா? மோசையின் பிள்ளைகள் எடுத்து பொறுப்பை எடுக்கவில்லை, யோசுவா தானே எடுத்தார். திரும்ப சொல்லுகின்றேன், இந்த குறிப்பிட்ட மீகாவுக்கு பிரச்சனை அதுதான். நடந்தது என்ன? வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் துவக்கி நாம் வாசிப்போம். வசனம் 5 முதல். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. உலக பிரகாரமான எந்த சிநேகிதை நம்பாதே. உலக வழிகாட்டிகள் யாரை நம்ப வேண்டாம். மடியில் படுத்துக் கொண்டிருக்கிற திருந்தாத மனைவி நம்பி வாயை திறக்காதே. தொடர்ந்து வாசிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மீகா ஃபேமிலியை பாருங்க, மீகா குடும்பம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், அம்மாவை எதிர்த்து பிள்ளை பயங்கரம் பேசிட்டு இருக்கிறா. மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும், மாமியாருக்கு விரோதமாக மருமகள் பேசிக் கொண்டிருக்கின்றாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அதுதான் மீகாவின் குடும்பம். மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டார் தானே என்று மனம் கசந்து அழுகிறார். இவரும் கூட வாழ்க்கையிலே கோபதாபத்திலே பயங்கரமாக பேசினார். இவரை குற்றப்படுத்தி குடும்பத்தார் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார் என்று பாருங்கள், வாசிக்கலாம். நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன். தொடர்ந்து. என் தேவன் என்னை கேட்டருளுவார். நிச்சயம் கர்த்தர் என்னை கேட்டருளுவார். வாசிங்க. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. பிசாசே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும், சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. வாசிங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தேன், ஆனால் எழுந்திருக்கிறவனாக இருக்கின்றேன். நான் இருளிலே உட்கார்ந்தால், இருட்டுக்குள் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். வாசிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் கோபத்தை நான் சுமக்கலாம். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். என்னை கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எத்தனை சந்தோஷம் பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன், மீகாவுக்கு குடும்ப பிரச்சனை இருட்டுக்குள் வந்தது போல இருக்கிறது என்று சொன்னார். யாக்கோபு அறிக்கை செய்தார், தேவனே யாக்கோபாக இருக்கிறேன் என்று. யோபு அறிக்கை செய்தார், வீணாக சந்தேகப்பட்டேன் என்று சொல்லி. வாழ்க்கையில தாவீதும் பாவத்தை அறிக்கை செய்து அழுதிருக்கின்றார். மீகா சொல்லுகிறார், அறிக்கை செய்கிறேன், என் தேவன் என் இருட்டை வெளிச்சமாக்குவார். வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தை இன்றைக்கும் யூதர்கள் பண்டிகை தினங்களிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாவ விடுதலை பண்டிகை கொண்டாடும் போதெல்லாம் இந்த வசனங்கள் இன்றைக்கும் யூதர் பயன்படுத்துறாங்க. மீகா 7:18-19 வசனங்களை வாசிக்கிறோம், கேட்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? கவனிச்சீர்களா? மீறுதலை மன்னிக்கிற கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? மீகா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்பதாகும். The unique God. தேவனுக்கு ஒப்பானவர் யார்?
தன் பெயரிலேயே தீர்க்க தரிசனத்தை முடிக்கிறார் மீகா. தொடர்ந்து வாசிங்க. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் செய்யார். என்றைக்குமே கர்த்தர் கோபத்தை வைத்திருக்க மாட்டார். தொடர்ந்து வாசிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரம் என்கிற வார்த்தை மத்திய தரைக்கடலை குறிக்கிறது. இந்த வசனத்திலே பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறார் என்று சொன்னால், நேஷனல் ஜியோகிராபி ஸ்தாபனத்தார் சொல்லுகிறார்கள், மத்திய தரைக்கடல் சில இடங்களிலே 13 கிலோமீட்டருக்கு ஆழமாய் போகிறதாக சொல்லுகிறார்கள். அப்படியானால் உங்களுடைய கடந்த கால பாவத்தை ஒருவன் எடுக்க விரும்பினால் அவன் சமுத்திரத்துக்குள் 13 கிலோமீட்டர் போக வேண்டும். திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது, செத்து போயிடுவான். தேவன் அந்த அளவுக்கு ஆழத்தில் போட்டு விடுகிற தேவன். ஒரே ஒரு காரியம், நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எப்பொழுது? என்றைக்கு என் பிள்ளை மனம் கசந்து அழுது எல்லா காரியத்தையும் அறிக்கை செய்வான். தன் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகளை என்றைக்கு மனம் கசந்து அழுவான் என்று காத்திருக்கிறார், மனதுருகத்தோடு காத்திருக்கிறார். அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திரு, திடமனதோடு காத்திரு, உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே. கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் என்று நாம் பார்த்தோம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், யாக்கோபு வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் காரியத்தை வைத்திருந்த கர்த்தர் இன்னைக்கு வாக்கு மாறாத தேவனாக இருக்கின்றார். நம்மை தாழ்த்துவோம். யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். நம்மை தாழ்த்தி இப்ப கொடுக்கலாமா? அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தேவனே, யாக்கோபின் வாழ்க்கையிலே இருட்டின் பாதையை கடந்தாலும் கூட ஏசாயா சொல்லிக் கொடுத்த வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்பா, யாக்கோபு தன் வாழ்க்கையிலே தாயால் கைவிடப்பட்டு, மாமனாரால் வஞ்சிக்கப்பட்டு, மைத்துனரால் அவதூறாக பேசப்பட்டு பல போராட்டங்களை கடந்து வந்தாலும் யாக்கோபை கர்த்தர் கைவிடவில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீர். அப்படியே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றி. யோபு தன் குறைகளை அறிக்கை செய்து சொன்னார், வீணாக நான் சந்தேகப்பட்டேன் என்று. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிற பின்னிலைமையை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தீர் அப்பா. தாவீது மனம் கசந்து அழுது போடுதலாம் மன்னித்து மனதுருகி தாவீதை எடுத்து நிறுத்தினீர். மீகா தீர்க்கதரிசி வெளிச்சத்தில் கொண்டு வந்தீரப்பா. எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்கள் இருட்டை வெளிச்சமாக்குவேன். இன்றைக்கு கூட எத்தனை பேர் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருட்டை உணர்கிறார்களோ கண்ணோக்கி பாரும். செய்வனை கட்டுகளால், பிசாசின் போராட்டங்களால் வேதனைப்பட்டு, நம்பின மக்களால் துரோகம் இழைக்கப்பட்டு, அநேக பொருளை இழந்து வாழ்க்கையில் வேதனைப்பட்ட யோபுவை போல எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்களோ, வாழ்க்கையில் காணப்படும் எல்லா இருளும் இப்பொழுது வெளிச்சமாக்கப்படுவதாக. தேவரீர், இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் காணப்படுகிற இருட்டை கர்த்தர் வெளிச்சமாக்குவீராக. தேவனாய் கர்த்தர் இந்த குடும்பத்தின் விளக்கை ஏற்றுவீராக. தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். குடும்பத்தின் விளக்கை நீர் ஏற்றும் பொழுது எவரும் அணைக்க முடியாது, எவரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. தேவனே, வெளிச்சம் கடந்து வருவதாக, வெளிச்சம் கடந்து வருவதாக. கர்த்தரை நம்புகிறேன், வார்த்தையை நம்புகிறேன், எனக்கு வெளிச்சம் தாருமப்பா என்று பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். யோபு சொன்னார், அவருடைய தீபம் வெளிச்சம் என்று. யோபுவுக்கு ஆலோசனை கொடுத்த அதே கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆலோசனையை தாரும். போதகர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது முழுமையாய் கீழ்ப்படுகிற கிருபையை தாரும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் வல்ல பிதாவே, ஆமென்.